திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இயேசுவின் திருவிருந்து. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தன வாழ்வை வாழ்ந்த பொழுது கடவுள் மோசேயை கொண்டு அவர்களை விடுதலை செய்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது முதலாவது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இந்த இஸ்ரேல் மக்களை போக விடல. எனவே கடவுள் 10 வாதினால அவர்களை வாதிக்கிறார். அதுல கடைசி வாதி தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம். அந்த வாதியை அந்த எகிப்தில கொடுக்கும் பொழுது கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். ஒவ்வொரு குடும்பமும் தங்களது இலக்கத்துக்கு தக்கபடி ஒரு ஆட்டையோ ஆட்டுக்குட்டியோ அடிக்க வேண்டும். அந்த ஆட்டையோ ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தையோ வாசக்காலில் தர வேண்டும். யாருடைய வீட்டின் வாசக்காலில் அந்த ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடைபெறாது, அதை கடந்து போய்விடுவார் என்று சொல்லி கடவுள் ஒரு கட்டளை கொண்டிருந்தார். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்களோ அதை செய்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்விற்கு பெயர் பஸ்கா பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாளை பஸ்காவாக கொண்டாடுகிறார்கள். தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு ஆட்டை அடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம பாவத்திலிருந்து பிசாசின் பிடியில் விடுதலை பெறுவதற்காக ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியானவர், எல்லா ஜனத்துக்காக ஒரே ஆட்டுக்குட்டியானவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்தான் இயேசு ஆண்டவர். அந்த இயேசு ஆண்டவரே நம்முடைய பாவத்தில் விடுதலை செய்கிறவர். அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை தருகின்றவராக இருக்கிறார். அப்ப அந்த இயேசு ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற வேலையில அவர் என்ன பண்றாரு, தனது சீடர்களோடு பந்தியில இருக்கும் பொழுது அப்பத்தை பிட்டு சொல்றாரு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. பிறகு பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கொடுத்து சொல்றாரு, எல்லாரும் பானம் பண்ணுங்கள், இது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், பாவ மன்னிப்புக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிறது என்று சொல்லி அந்த திருவிருந்தை இயேசு ஆண்டவர் பண்றாரு, துவங்குகிறாரு, அதுல பங்கு பெறுகிறார், அதுல கட்டளை இடுகிறார். அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் அதை தொடர்ந்து அவரை நினைவு கூர்ந்து செய்யும்படியாக, அந்த திரு ஆபோசத்தை நாம் தொடர்ந்து அனுசரிக்கும்படியாக அதை அவர் கட்டளை இடுகிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய மீட்பு என்பது அந்த அப்பத்திலும் ரசத்திலும், நம்முடைய மீட்பு என்பது அந்த அப்பத்தோடும் ரசத்தோடும், நம்முடைய மீட்பு என்பது அப்பத்தினாலும் ரசத்தினாலும். அப்பதான் வேதம் சொல்லுது, இயேசு ஆண்டவர் நம்மை பொன்னினாலும் அல்ல வெள்ளினாலும் அல்ல வெளியேற பெற்ற அவருடைய ரத்தத்தினாலும் என்ன பண்ணிருக்காரு, மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு அந்த திருவிருந்து துவங்கப்பட்ட நாள், யூதாஸ் காரியத்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க போகிற இரவு, சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போகக்கூடிய இரவு. அப்ப இவை எல்லாமே அறிந்து கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களுக்காக நமக்காக தன்னையே கொடுக்கிறாரு, ஜீவ பலியாய் தன்னையே அர்ப்பணிக்கிறாரு. அவருடைய சரீரத்தால அவருடைய ரத்தத்தால நம்மை மீட்டெடுக்கிறாரு. அப்ப இயேசுடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை நினைவு கொண்டு நாம் அந்த திரு ஆபோசத்தை நாம் தொடர்ந்து அனுசரிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதம் அதைதான் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி பதிப்படியாக சொல்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரை நாம் நினைவு கூறும்படியாக அந்த திரு ஆபோசனத்தை நாம் அனுசரிக்க வேண்டும். அந்த திரு ஆபோசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஆபோசனத்துல நாம் பங்கு பெற வேண்டும். மாற்றுத்துறை அவர்கள் அதை சொல்றாரு, நாம் ஒவ்வொரு நாளும் அந்த திரு ஆபோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருவதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மனதினாலும் நினைவினாலும் யோசனையினாலும் அநேக விதமான பாவங்களை நாம் செய்கிறோம், அறிந்து அறியாமல் நாம் செய்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வை வாழ வேண்டும். கடவுள் இதைதான் எதிர்பார்க்கிறார். அதான் கடவுள் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லி. அப்ப நாம் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்றால் இயேசுடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் விசுவாசத்தோடு பயபக்தியோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும். கடவுள் நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த பெரிய வியாழக்கிழமையில கூட நினைவுடையாக நாங்கள் உடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், அநேகருக்காக நீர் ஒருவர் மாத்திரம் மனத்தை ஏற்றுக்கொண்டீர். அநேகருக்காக உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் நீர் கொடுத்து அதன் வழியாக எங்கள் எல்லாரும் மீட்டு கொண்டீர். அதன் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எல்லா விதமான பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நாங்களுடைய ஆபோஸ்ல பங்கு பெறுவதற்கு இறைவன் தாமே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டி இருக்கிறோம். தொடர்ந்து நீர் என்னுடைய வாழ்வையும் என்னுடைய செயல்களையும் என்னுடைய போக்கையும் வரத்தையும் என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமக்கு நேராக திருப்பி அருளும். நீர் தாமே நாங்கள் பசுத்தமான வாழ்வில் வாழ்வதற்கு எப்போது உதவி செய்துள்ள வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஏற்ற கண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஜீவிதை ஜீவிப்பதற்கு விசுவாச போராட்டத்தை போராடுவதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் நடத்தியருளோ, நீர் ஆசிரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். சிறப்பாக இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாரையும் ஆஸ்வதியும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாட எல்லாருக்கும் நன்மை நாளை முடிச்சுட்டு வேண்டுமா கூட நாங்கள் வேண்டியிருக்கிறோம். எல்லாருடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். எல்லாரும் நல்ல பலத்தை சக்தி ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உங்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.